அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன் பிளாக்ஸ்லேருந்து. இதுவரை நம்ம சேனலில் எந்த மூவிக்கும் ரிவ்யூ கொடுத்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படி நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிற ஒரு மூவி என்ன அப்படின்னா, போன வாரம் ரிலீஸ் ஆன மகா அவதார் நரசிம்மா. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் ரிவ்யூ கொடுக்கணுன்னு ஒரு சின்ன ஆசை, அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல கதையோட ஒன்லைன். அதர்மத்தை அழித்து விஷ்ணு எப்படி தர்மத்தை நிலைநிறுத்துறார், இது கதையோட ஒன்லைன். இந்த கதைகளில் இரண்யகசிபு, நரசிம்ம அவதாரம் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இதை பற்றின ஏற்கனவே படமும் வந்திருக்கு, நம்ம கதைகளும் கேட்டிருக்கிறோம். அதையே இந்த காலகட்டத்துக்கு ஏற்பாக பக்தியுடன் கூடிய 3D அனிமேஷனாக கொடுத்துருக்குறாங்க. சிறுவர்களும் பார்க்கக்கூடிய வன்னியத்தில் 13 வயதுக்கு மேற்பட்ட இருக்கிற குழந்தைங்க தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 2 அரக்கர்கள், ஒருத்தர் இரண்யாக்ஷன், இன்னொருத்தர் இரண்யகசிபு. இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட கதை. இரண்யாக்ஷன் இரண்யகசிபு 2 பேரும் பிரதர்ஸ். இவர் இரண்யாக்ஷன் பூமியை கொண்டு போயிட்டு பாதாளத்தில், அதாவது கடலுக்கு அடியில் பாதாளத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறார். விஷ்ணுவை தேடி வரும்போது அவரை எதிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக விஷ்ணு வராக ரூபம் எடுத்து பூமியை காத்து இரண்யாக்ஷனை வதம் பண்ணுறார். இது ஒரு கதை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கதைக்கு ஏற்ற மகா அவதார் நரசிம்மா, அவர் இரண்யகசிபு அவருடைய பிரதரை எப்படி வதம் பண்ணுறாரு அப்படிங்கிறது மீதி உள்ள கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பிரகலாதன் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தையாக இருக்கிறச்ச அவர் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்ற வார்த்தையை அங்கே கேட்டே வளர்றாரு. வளர்ந்து வரும்போது ஒரு அசுரனுடைய குழந்தை அவருக்கு எதிராக இருக்கிற விஷ்ணு அவருடைய நாமத்தை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஈகோ. இந்த ஈகோவுக்கும் அவருடைய பக்திக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டம் தான் இந்த கதை. இதில் நம்ம ஏற்கனவே கதைகளில் கேட்டது போல் இரண்யகசிபு தன்னுடைய மகன் என்றும் பாராமல் அவருக்கு நிறைய தண்டனைகளை கொடுக்குறார். அதிலிருந்து எப்படியெல்லாம் கடவுள் அவரை காப்பாற்றுறார் அப்படிங்கிறது தான் கதை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் கடல்லையே தூக்கி கொண்டு போய் போடும்போது வருண பகவான் கடல் வெளியில் இவரை காப்பாற்றி கொண்டு மேலே விடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாமேன் படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருக்கோம். அவர் தண்ணிக்குள்ளேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அவர் காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி நமக்கு அது ஞாபகப்படுத்துது. இருந்தாலும் கதை நல்லா இருக்குது. 3Dயில் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகள் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த கதை இருக்கும். இறுதியாக கதையோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இரண்யகசிபு இந்த தூணில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லுங்க பார்க்கலான்ட்டு அந்த தூணை ஓங்கி குத்தும் போதும், அதே மாதிரி அந்த தூணிலேருந்து நரசிம்மன் வெளியில் வரும்போதும் அவருடைய அந்த ஜைஜாண்டிக்கான அந்த உருவ அமைப்பும் கம்பீரமான அந்த குரல் பலமும் நல்லா அருமையாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சினிமா கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் என்டைன் பண்ணலாம். ஆனால் 3Dயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு அவங்க அதை விரும்பி பார்ப்பாங்க. கதையின் போக்கு பார்த்திங்கன்னா, கதை விஷ்ணுவை எதிர்க்கும் ஒரு அசுரனை விஷ்ணு பகவான் எப்படி வதம் செய்கிறார் அவ்வளோதான். இதில் நம்ம சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரகலாதனுடைய அருமையான அந்த உள்ள அப்பழுக்கற்ற அன்பும் அப்பழுக்கற்ற அந்த பக்தியும், உள்ளன்போடு நீங்கள் கடவுளை நோக்கி நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்லதையே செய்யும், தர்மத்தை நிலைநாட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு வரி தான் இந்த மகா அவதார் நரசிம்மா. நன்றி.